ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது சைனீஸ் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சீரிஸோட பேர் என்னென்னா 9 சாங்ஸ் ஆஃப் மூவிங் ஹெவன்ஸ். இந்த மொத்த ஸ்டோரியையும் ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா, சைனாவில் இருக்கிற 7 ராஜ்யங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய போட்டிகளும் சண்டைகளை பற்றியும் தான் இந்த அனிமே ஃபுல்லாகவே இருக்கும். இந்த அனிமே இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு மேப்பை டிஸ்ப்ளே பண்ணுறேன். இந்த மேப்பில் உள்ள 7 கிங்டம்ஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய போட்டியை தான் நம்ம இந்த அனிமேல ஃபுல்லாகவே பார்ப்போம். சரி வாங்க ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ ஹன்ஃபே அவனோட மாஸ்டர் கிட்ட அவனுக்கு வந்த கனவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மாஸ்டர், எனக்கு இந்த கனவு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கனவுல மக்களோட வலியும் வேதனையும் கலந்துருக்கு. இது கேட்ட அந்த மாஸ்டரும், அந்த கனவு உனக்கு என்ன சொல்ல வருது? இது கேட்ட நம்ம ஹீரோவும், அந்த கனவு என்னை கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணுது. அது கூடவே அந்த கனவு எனக்கு ரொம்பவும் பழக்கப்பட்டதாக தெரியுது. அதோட முடிவை என்னால் கண்டுபிடிக்க முடியலை. நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டதா நான் நினைக்கிறேன் மாஸ்டர். இதை கேட்ட நம்ம ஹீரோட மாஸ்டரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் அவனோட கிளாஸ்மேட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, சீனியர், நீங்கள் ஹன் ராஜ்யத்துக்கு போக போகிறீங்களா? சைனாவிலேயே மிகவும் வலிமை குறைஞ்ச நாடுனா அது ஹன் ராஜ்யம்தான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறது, அதுதான் என்னோட தாய் நாடு. இதை கேட்ட அந்த ஃப்ரெண்டும், உங்களை மாதிரியான ஒரு திறமசாலி ஹன்ராஜ்யம் மாதிரியான வலிமை குறைஞ்ச நாட்டுக்கு போகிறதுங்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை கேட்ட நம்ம ஹீரோவும், அதுதான் என்னோட வீடு. அது மட்டும் கிடையாது, நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த இடத்த விட்டால் எனக்கு வேறு எந்த இடமும் கிடையாது. சரி, நீ எங்கே போகிறதா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான். இதை கேட்ட நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இந்த 7 ராஜ்யங்கள்லேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த நாட்டுக்கு போக போகிறேன். இது கேட்ட நம்ம ஹீரோவும், நீ குயின் ராஜ்யத்துக்கு போறியா? இதை கேட்ட அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சீனியர், என்னை பற்றி நீங்கள் நகையாடாதீங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நம்மளோட கனவுகள் அடையிறதுக்கு நம்ம கடினமாக உழைக்கணும். இப்போ நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி அவன் ஃப்ரெண்டு கையில் கொடுக்குறான். நம்ம ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒருவேளை நான் குயின் ராஜ்யத்துக்கு போயிட்டேன்னா கண்டிப்பாக நான் உங்களை எதிர்க்கிற நிலமை வரும். இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அடுத்த தடவை நம்ம கண்டிப்பாக எதிரிகளாக தான் சந்திப்போம். நம்மளோட ஃப்ரெண்டும் நான் உங்களை அவமானப்படுத்த மாட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் நான் உனக்கு பாரபட்சம் பார்க்க மாட்டேன், கருணையும் காட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து ஹன் ராஜ்யத்துக்கான பயணத்தை துவங்குறான். போகிற வழியில் மீன் பிடிக்க தெரியாமல் பசியும் பட்டினியுமா ஒரு கடையை போய் அடையிறான். அந்த கடையில் நல்ல மது வாங்கலான்னு பார்த்தா கையில் காசு இல்லை. அதனால் நம்ம ஹீரோவும் அவன் கழுத்தில் போட்டிருந்த கோல்டன் செயினை கழட்டி கொடுத்துட்டு 2 ஒயின் பாட்டில் வாங்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோ பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்து வழியாக போகிறான். அங்கே இருக்கிற குழந்தைகளும் கிடைக்கிற உணவை ரொம்பவும் கவனமாக சாப்பிட்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அவன் கையில் வச்சுருந்த மீன் துண்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்றான். இது மூலியமாகவே அந்த ராஜ்யம் ரொம்ப பெரிய பஞ்சத்தில் அடிபட்டிருக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் நிறையா அரச படை வீரர்கள் போய்கிட்டு இருக்காங்க குதிரையில். அவங்க கண்ணில் படாமல் நம்ம ஹீரோ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். நம்ம ஹீரோ ஒரு இளவரசனாக இருந்தும் எதனால மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான்னு தெரியல. அவன் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடும் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.